தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டு திடலில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். காலை 6 மணிக்கெல்லாம் இங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இரவோடு இரவாக பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மாநாட்டு திடலை நோக்கி வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நேற்று இரவு முதலே இங்கு பல தொண்டர்கள் இங்கு மாநாட்டு திடலிலே வந்து அவர்கள் படுத்து உறங்குவதை பார்க்க முடிந்தது. வந்திருக்கக்கூடிய அனைவரும் தளபதி தளபதி என்றும் டிவிகே என்றும் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மாநாடு தொடங்கக்கூடிய நேரம் மாலை 3 மணி என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிகாலை 6 மணிக்கே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கே கூடி நிற்பதை பார்க்க முடிகின்றது. அவர்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஒரு குறிப்பிட்ட 2 குறிப்பிட்ட மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க ஏராளமான தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே போல அதிகாலை நேரத்திலேயே ஆண்கள் மட்டும் இல்லாமல் பரவலாக பெண்களும் பார்க்க முடிகின்றது. பெரும்பாலும் இங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அந்த நடைமேடை ஒட்டிய பகுதியிலே அதிக அளவிலே அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. காரணம், விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் வரும்போது அவரோடு அருகிலே நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும் அவரை பார்த்து உற்சாகமாக கையசைக்கவும் ஆர்வமாக முதலில் அந்த ரேம்ப் வாக் ஒட்டிய பகுதியிலே ஏராளமானோர் அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. தற்போது மேடையை பொறுத்தவரையிலே மேடையில் இன்னும் யாரும் அமரவில்லை. காரணம், நிகழ்ச்சி மாநாடு தொடங்குவதற்கு இன்னும் நேரம் இருக்கின்றது. ஆனாலும் கூட ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்திலே அவர்கள் பல எதிர்பார்ப்புகளோடு இங்கே வந்து காத்திருப்பதாக சொல்கிறார்கள். மாநாட்டினுடைய முகப்பு பகுதியை பொறுத்தவரையிலே வரலாறு திரும்புகிறது என்று கொட்டையான எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற அடிப்படையிலே இந்த மாநாடு நடத்தப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மாநாட்டினுடைய மைய பகுதியிலே விஜய் அவர்கள் இருக்கிறார். அதற்கு பின் பகுதியிலே பேரறிஞர் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கை வழிகாட்டுதல் படி நான் தொடர்ந்து நடப்பேன் என்று பறைசாற்றக்கூடிய வகையிலே விஜய் அவர்கள் இந்த புகைப்படத்தை அமைத்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் 1967, 1977 ஆகிய ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதோ அதே போல 2026 தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற அடிப்படையிலே இந்த வாசகங்களும் அந்த புகைப்படங்களும் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேடையை பொறுத்தவரையிலே சுமார் 200 பேர் அமரக்கூடிய வகையிலே மேடையில் நாற்காலிகள் போடப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள்.